அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா பொங்கல் ஆர்டரை முடிக்கிறதுக்காக நம்ம கோபி கிட்ட உதவி கேட்க தயாராயிட்டாங்க. ஏன்னா நம்ம எழில் ஒரு பக்கம் நம்ம பாக்கியா கிட்ட சொல்றாங்க, அம்மா நீங்க தயவு செஞ்சு அப்பா கிட்ட உதவி கேளுங்க, உதவி கேட்டால் கண்டிப்பா அவர் உங்களுக்கு பண்ணுவாரு. ஏன்னா நீங்க நிறைய விஷயத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறத அவர் மறக்காம இருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த கோபிநாத் வேற மாதிரி இருந்தாரு, இப்போ அவர் எங்க எல்லாருக்கும் அப்பாவா யோசிக்கிறாருமா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ணுவார், நீங்கள் ஒரு டைம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பாக்கியம் வந்து ஆரம்பத்தில் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அவரோட உதவியால் தான் நான் என்ன ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண போகிறேன்னா என்ன, யாரையும் நான் நம்பி இல்லைல்ல, என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் தானே ஆர்டர் எடுத்திருக்கேன், அதனால் நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன் எழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் எழில் வந்து இல்லைம்மா நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமல் தான் ஒத்துக்கிறாங்க நம்ம பாக்கியா. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கோபிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக அவங்க கிச்சனில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப போய் பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு உதவி கேட்கணும், உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே வந்து என்ன பாக்கியா செய்ய முடியுமான்னு வேற கேட்குறேன், நீ எது கேட்டாலும் என் பிள்ளை கோபி உடனே செய்வான், அந்த அளவுக்கு உன் மேலே அக்கறையும் பாசத்தோடையும் தான் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இல்லை, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பொங்கலுக்கான ஆர்டர்லாம் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து புதுசாக நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியல, நான் புதுசாக ஷெப்பை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கிற ஷெப் 2 பேரை விட்டீங்க அப்படின்னா எங்களோட ஆர்டர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும், உங்களுக்கு ஸ்டாஃபுங்களுக்கும் நான் கொடுக்க வேண்டிய சேலரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா நீ என்கிட்ட உதவி கேட்டதே ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா நீ இதுவரை யார்கிட்ட இப்படி போய் நின்று கேட்டதே நான் பார்த்ததில்ல, நீ முதல்ல என்கிட்ட உதவி கேட்குற, எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், நான் போய் இந்த உதவி கூட உனக்கு பண்ண மாட்டேன், கண்டிப்பாக என்னோட க்ளவுட் கிச்சனில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்பையும் அனுப்பி விட்றேன், உன்னோட பொங்கல் ஆர்டரை அட்டகாசமாக நீ பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கு நன்றியை தெரியப்படுத்துகிறாங்க. இதனால நம்ம ஈஸ்வர் வந்து என்ன பாக்கியா யாரோ ஒரு ஆள் மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, உரிமையோடு நீ கேட்ட அப்படின்னா அவன் கண்டிப்பாக அதை செய்ய தான் போகிறான், அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், கோபி கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ராதிகா ஒரு பக்கம் உள்ளே இருந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அத்தை ஏதோ உள்குத்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.